இன்று நாம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒரு அற்புதமான இறையருளை சிந்திக்க வைக்கின்றோம். இறைவன் மனிதர்களுக்கு மட்டும்தான் முத்தி தருவாரா, தரமாட்டாரா? மைக் ஆஃப் பண்ணிக்கிங்கயா. கைலாஷ் ஐயா கிட்ட சொல்லுங்க. பண்ணிட்டாரு. எல்லோருக்கும் திருவருளால் வணக்கம். திருவருள் ஐயா நமச்சிவாழ்க. திருவருள் என்றும் எங்கும் நிலவி அருள்கிறது என்பது சைவ நன்னெறியின் சிறந்த ஒரு முன்னுதாரணம். அவ்வடிவிலே இந்த உலகில் உள்ள உயிர்கள் எதுவாக இருந்தாலும் அவை இறைவனால் அனுகரிக்க செய்யப்பட்டால் அவை கண்டிப்பாக முக்தியடையும். நீங்கள் மனிதனாகத்தான் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. இறைவன் நினைத்தால் எந்த வடிவத்தில் நீங்கள் இருந்து வழிபட்டாலும் உயிர்களுக்கு இறையருள் கிடைக்கும் என்பதற்கு ஒரு எளிமையான உதாரணம் இன்று நாம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் பேருந்து பாதையில் பாலாற்றை தாண்டி, பாலாறு இருக்கிறதோ அதை தாண்டி தூசி என்னும் கிராமத்தில் இறங்கி அங்கிருந்து கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் தொலைவிலே குரங்கு அணில் முட்டம் என்ற ஒரு திருத்தலம் இருக்கிறது. குரங்கணில் முட்டம் என்று இப்பொழுது சொல்கிறார்கள். கோயில் வரை கண்டிப்பாக பேருந்து பாதை உள்ளது, நாம் செல்லலாம். இங்கே குரங்கு வாளி இருக்கிறார்கள். மகாபாரதத்தில் வாளி என்று ஒரு கதாபாத்திரம் வரும். ராவணையும் வாளியில் கட்டியவர், அவ்வளவு ஆற்றலுடையவர். இவர் வழிபட்ட இன்னொரு கோயில் அவினாசிக்கு அருகிலே இருக்கிறது, வாளீஸ்வரர் என்று அந்த கோயில். அவினாசியிலிருந்து கோபி செல்லும் நிலையில் இருக்கிறது. வாலி வழிபட்ட திருத்தலங்களிலே குரங்கணில் முற்றம் ஒன்று. இங்கு வாலி குரங்கு வடிவிலும் இந்திரன் அணில் வடிவிலும் யமன் காகத்தின் வடிவிலும் இறைவனை வழிபட்ட தலம். ஒரு பிறவிலே எல்லாரும் நாம் படிப்போம் இல்லையா, பொருளாகி கூடாய். அதிலே வாலி குரங்காக பிறந்த பொழுது, இந்திரன் அணில் வடிவில் இருந்த பொழுது, யமன் காக வடிவில் இருந்த பொழுது, பூர்வ வாசனையின் காரணமாக ஒருவையில் நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் பல பிறவிகளில் தொடர்ந்து வரும். திருவள்ளுவம் பேசும். ஒருமையில் தாம் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்புடைத்து. ஆக ஒரு பிறவியிலே நாம் கற்கின்ற கல்வியானது பல பிறவிகளிலும் தொடர்ந்து வரும் என்ற திருவள்ளுவரின் வாக்கியம் தெரியும். நல்வினை தீவினை தொடர்ந்து பற்றுவதையும் வைத்து பார்க்கும் பொழுது பிறவிகள் முன்பின்னாக மாறுவது இயல்பு என்பதற்கு சான்று இந்த ஆலயத்தில் உள்ள வரலாறு. இங்கு வாலி குரங்கு வடிவிலும் இந்திரன் அணில் வடிவிலும் யமன் முட்டம் என்றால் காகம், காக வடிவிலும் இறைவனை வழிபட்டதால் இத்திருத்தலத்திற்கு குரங்கு அணில் முட்டம் என்று பெயர் இறையருளால் இருந்தது. இந்த இறைவனின் முதலில் வழிபட்டவர் வாலி என்பவர். அதனால் இறைவனுக்கு வாலீஸ்வரர் என்று ஒரு திருநாமம் உண்டு. அதே போல இவருக்கு கொய்யாமலைநாதர் என்ற ஒரு திருநாமமும் உண்டு. இங்கிருக்கும் இறைவனுக்கு வாலீஸ்வரர், கொய்யாமலைநாதர் என்று 2 திருநாமங்கள் உண்டு. இறைவிக்கு திருநாமம் இறையார் வளை அம்மை.
இறையார் வளை அம்மை என்பது அன்னையினுடைய பெயர். இந்த தலத்தின் தலவிருட்சம் இலந்தை மரம். தீர்த்தம் காக்கை தீர்த்தம், காக்கை மடு என்று இன்று வழங்கப்படுகிறது. அதனுடைய பெயர் காக்கை தீர்த்தம். சிவலிங்க திருமேனி சிறியதாக இருக்கிறது. சிறிய கருவறை, மேற்கு நோக்கிய சந்நிதி, திருஞான சம்பந்த பெருமானின் பாடல் பெற்ற திருத்தலம். சற்று யோசித்து பார்த்தால் சீர்காழி எங்க கிடக்கு, காஞ்சிபுரம் எங்க இருக்கு, குரங்கனில் முட்டம் எங்க இருக்கு, நம்ம பேருந்தில் சென்றால் கூட சென்று தரிசிக்க பல நாட்கள் ஆகும். ஞானசம்பந்தர் 16 வயதிற்குள் இத்தனை திருத்தலங்களை எவ்வாறு தேடி சென்று வழிபட்டு பதிகம் பாடினார் என்பது ஒரு விசித்திரமான இறையருள். அவர்களுக்கு ஒரு வேலை காலம், ஒரு நாள் என்பது தேவர் கணக்கில் இருந்திருக்குமோ என்பதோ தெரியவில்லை. தேவர்களுக்கு நமக்கு ஒரு ஆண்டு, தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது போல. அந்த சிறு பிள்ளை இந்த ஆலயத்திற்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இங்கு வந்து இறைவனை பாடினார். இக்கோயில் உள்ள ஊர் மிக சிறிய கிராமமாக அன்று இருந்தது, என்று சற்று வளர்ந்திருக்கலாம். கோயிலுக்கு பக்கத்திலே காக்கை தீர்த்தம் என்னும் பெயரில் திருக்குளம் உள்ளது. அங்கு நீராடி சாமி சன்னதிக்கு அப்பால் இருந்து அம்மன் சன்னதியை வழிபட்டு உள்ளே செல்கிறோம். இந்த அம்மன் சன்னதி பிற்காலத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அம்பாள் தெற்கு நோக்கி இருக்கிறார்கள். விநாயகர், முருகன், விஸ்வநாதர், விசாலாட்சி, துர்க்கை, பிரம்மன், நவகிரகங்கள், திருமால், பைரவர், நால்வர், சப்த மாதாக்கள், சண்டேஸ்வரர் முதலிய இறை திருமேனிகள் இருக்கின்றன. அம்பாள் பெயரை இந்த ஊர் மக்கள் அவருடைய பேச்சு வழக்கிலே இறையார் வளை அம்மை என்பதை இளையாளம்மன் என்ற பெயரிலே அழைக்கிறார். இளையாளம்மன் என்று அம்பிகைக்கு ஒரு விசித்திரமான பெயரை மக்கள் அம்மாவை வந்து அழைக்கும் பொழுது, ஓ இளையாளம்மன் கோயில, இளையம்மாள் என்று ஒரு பெயர். எங்க பாட்டி ஒருவருக்கு இளையம்மாள் என்று பெயர், இளையவள் என்ற பெயர். அந்த வலையிலே இந்த இவர்கள் கூற்றும் என்றும் இளையவள் தானே அம்பிகை என்று சற்று யோசித்து அந்த இளையாளம்மனை வழிபாடு செய்து அப்படியே கோயிலுக்கு பக்கத்திலே சற்று தொலைவில் ஒரு பாறை குடை கோயிலாக காட்சியளிக்கிறது. கல்வெட்டில் இத்தலம் காளியூர் கோட்டத்து ஈறுகழி நாட்டு மாமண்டூர் பற்றத்து பல்லவபுரமான குரங்கடில் முற்றம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. ஆக இதனுடைய ஆதி பெயரே குரங்கனில் முற்றம். இறைவன் வந்து கல்வெட்டிலே திருக்குரங்கனில் முட்டம் உடையார் என்றும் குரங்கனில் முட்டமுடைய நாயனார் என்றும் கொய்யாமலர் ஈஸ்வர தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கொய்யாமலர் பறிக்காத கீழே விழுந்த மலர்களை மட்டும் எடுத்து ஒருவர் வழிபட்டதாகவும், அதனால அவருக்கு கொய்யாமலை ஈஸ்வர தேவர் என்று பெயர் இருந்தது. அது பிற்பாடு கொய்யா மலைநாதர் ஆயிடுச்சு. கொய்யா மலர் மலையாக மாறியது. இறையார் வளையம்மை இளையாளம்மாக மாறிட்டார். ஆக இத்தரத்திலே இந்த ஆண்டு பூஜைக்காக சக ஆண்டு 1451 கிருஷ்ணதேவராயர் பல்லவபுரம் என்ற கிராமத்தை தேவதானமாக அளித்ததாக வரலாறு உள்ளது. இன்றும் இப்பகுதியில் உள்ள மக்களிடம் கொய்யாமலை, எங்கூர் பக்கம் இந்த கஞ்சமலை என்ற திருநாமம், ஏன்னா கஞ்சமலை சித்தரை வந்து குல தெய்வமாவுடையவர்கள் கஞ்சமலை, கஞ்சகிரி என்றெல்லாம் பெயர் வைப்பார். அதுபோல இப்பகுதியிலே இந்த கொய்யாமலை என்ற பெயர் பலருக்கு இருக்கிறது. அசந்து போனோம். இவ்வாலயத்தின்
மிகவும் சிதிலமடைந்துள்ள நிலையை கண்டு காஞ்சி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் பொன்விழா திட்டத்தில் இக்கோயிலும் சேர்க்கப்பட்டு சுற்றுமதில் அம்பாள் விமானங்கள் திருப்பணிகள் செய்யப்பட்டு ரக்தாசி ஆண்டு தை மாதம் 22 அதாவது 4/2/1985 மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. இதில் கலந்து கொள்ளும் பெரும் தவத்தை நாங்களும் பெற்றோம். சென்று இறைவனை தரிசித்தோம். அங்கே நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை பாடும் பொழுது இறையார் வளையாளையோர் பாகத்தடக்கி கரையார் விடச்சான் கரிகேறிய கையான் குறையார் மதிசூடி குரங்கனின் முத்தத்து உறைவான் எம்மை ஆளுடைய உன் சுடரானே என்று அதாவது இறையார் வளை ஒரு பாகம் அமர்ந்திருக்கிறார். ஒரு பாகத்தை அடக்கி கண்டத்திலே கரை இருக்கிறது. கரிகீரி என்றால் யானையை கீறிய கையை உடையவர். யானை கிழித்தார் அல்லவா அது. அது மட்டுமல்ல, குறைவில்லாத என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒளி தருகின்ற மதிசூடி குரங்கனில் முற்றத்து உரைகின்றார் எம்மை ஆளுடைய ஒன் சுடர் என்று அப்படியே லைத்து பாடுவார். இறையார் வளையாளை ஓர் பாகத்து அடக்கி கரையார் மடச்சான் கரிகேறிய கையான் உரையார் மதிசூடி குரங்கனில் முட்டத்து உறைவான் எமை ஆளுடைய உன் சுடரே என்று பாடி இந்த தலத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த யமபயம் நீங்க, இந்திர போகம் கிடைக்க, சிவன் அருளால் அவன் பல வல்லமைகளும் கிடைக்க உறுதுணையாக இவ்வாலயம் அமையும். இங்கே வினை என்பதே அவங்க கிட்ட இருக்கிற வினை எல்லாம் அழிந்து போய்விடும் என்று ஈற்றுப்பதிகத்திலே ஞானசம்பந்த பிள்ளை பேசுவார். மையார் நிறமேனி அரக்கதங்கோனை உய்யா வகையால் அடர்த்தி நின் அருள் செய்த கொய்யார் மலசூடி குரங்கனி முட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அறிவே. அவருக்கு வினைங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அவங்ககிட்ட வினைங்கிறதே இருக்காதுன்னு பாடியிருக்கார். என்ன, நான் நீங்கள் முற்றோதல் செய்யும் பொழுது தம்பி கைலாசிடம் சொல்றேன், எல்லோரும் படிக்கக்கூடிய பாடங்களை திருப்பி படிக்கணும். ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு பதிகமாக வரிசையாக திருமுறை ஞானசம்பந்த தேவாரம் முழுக்க நீங்கள் பாராயணம் செய்தால் அங்கு நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதிலே இந்த வினை தீரும் வினை மாயும் என்பதெல்லாம் நிறைய பதிகங்கள் வரும். ஆனா கையால் தொழுவார் வினை காண்டல் அறிவே. அவங்களுக்கு வினையே இல்லை, அது பார்க்கறதே அறிவுங்கிறார் ஞானசம்பந்தம். இப்ப அது போல் நிறைய இன்னொரு இடத்துல பாத்தீங்களா, ஈசன் உலகு எய்துவரேம்பார். என்ன, ஈசன் இடத்து செல்வரேம்பார், ஈசன் அருகில் இருப்பதேம்பார், ஈசனோடு இசைவரேம்பார். என்ன, சிவனடி சேர்வரே சிவன் கடல் சேர்வரே சிவனோடு இருப்பரே என்று பாடுவார். ஆக இறைவனுக்கு சிவமான் தன்மை பெறுதல் ஒரு தவநிலை என்றால் அதை கடந்து ஈசனோடு இருக்கும் நிலை போனால் பிறவி கிடையாது. இதெல்லாம் ஞானசம்பந்த தேவாரத்திலே மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள். ஏன்னா ஏதோ எந்திரிச்சோம் காலையில ஒரு பதிகம் படிச்சோம் அப்படி இல்லாம வரிசையா படிச்சுட்டு அந்த ஈற்று பதிகத்தினுடைய தெளிவுகளை உணர்ந்தால் நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும். என்ன, ஆக அது மாதிரி முடிந்தால் திருவருள் கூட்டுவித்தால் முயற்சி செய்யுங்கள். ஆக இங்கே நாம் குரங்கனில் முட்டம் வருவோம். இறைவனை தரிசித்து அங்கே எப்படி செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் நேராக வந்தவாசி செல்லும் பேருந்தில், காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் பேருந்தில் ஏறி பாலாறு தாண்டியதும் தூசி என்று ஒரு கிராமம் வரும். அங்கு இறங்கி சென்றால் அல்லது காரில் செல்லும் பொழுது அங்கிருந்து கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம். கோயில் வரை நல்ல பாதை அன்றே இருந்தது, இன்று இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இங்கு குரங்கு அணில் யமன், அதாவது குரங்கு அணில் காகம் வழிபட்டதால் இது மிக சிறிய தலமாக இருந்தாலும் சிறப்புடையது. மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருசு என்பது கூட அவ்வளவு எளிமையாக பெருமான் இருப்பார். சிறிய கருவறையும் மிக சிறியதாகத்தான் இருக்கிறது. இங்கே
அவரை போய் அந்த பொய்யார் மலசூடி அருமையான பாடல், மையார் நிறமேனி அரக்கருதும் போனே உய்யா வகையால் அடர்த்தி இன்னருள் செய்யும். அந்த ராவணனை அவன் வெளியே வர முடியாத அளவுக்கு அழுத்தி 1000 வருஷம் அளவிட்டு அப்புறம் அருள் செய்தார். ஆனால் இங்கோ கொய்யார் மலர் சூடி, பறிக்காத மலர்கள், கீழே விழுந்து கிடக்கிற மலரா இருந்தாலும் சரி, அதை சூடி குரங்கனில் முட்டம் கையால் தொழுவார். குரங்கனில் முட்டத்தில் இருக்கின்ற இறைவனை கையால் தொழுபவர்கள் வினை காண்டல் அரிதே. அவர்களுக்கு வினை என்பதே, அவங்ககிட்ட ஏதாவது வினை இருக்குமா அப்படின்னா ஒரு வினையும் இருக்காது அப்படின்னு கண்ட உறுதியாக சம்பந்த பெருமான் அங்கே பேசுவார். ராமலிங்க வள்ளலாரும் இத்தலத்தை தரிசித்திருக்கிறார். ஆயும் குரங்கனின் முட்ட பெயர் கொண்டு ஓங்கு புகழ் ஏயும் தலமாள் என் மொழியே என்று நம் பெருமானை பாடியிருக்கிறார். ஆக இத்திருத்தலம் ஏனெனில் நாடும் நகரமும் நல்திருக்கோயிலும் தேடி பிரிந்து சிவபெருமான் என்று பாடுமே. இந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாம் தேடி திரிந்தால்தான் கிடைக்கும், சாமானியமா கிடைக்காது. அந்த பகுதியிலே பெரும்பாலும் நிறைய பேருக்கு சிவாலயம் அப்படிங்கிற பற்றி எல்லாம் தெரியாது. பெரிய கோயில் காஞ்சிபுரம் எடுத்தா பெரிய கோயில்னா ஏகம்பநாதர், அப்புறம் மீதி எல்லாம் அந்த பேர் சொன்னா ஏதோ ஒரு கோயிலை காட்டுவாங்க. நீங்க அங்க போயிட்டு ஈஸ்வரன் கோயில் போகணும், சிவன் கோயில் போகணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ராஜகோபுரத்தோடு நிமிர்ந்து நிற்பது அவர்களுக்கு பெரிய கோயில். மீதி எல்லாம் அவங்களுக்கு கோயில் கணக்குல வராது. ஓ அந்த கோயில் அப்படிம்பாங்க. அதனால இந்த தூசி சென்றால் வேகமாக சென்று ஒரு பொருள் உண்டு. ஆக இங்கு நாம் இறைவனை விரைந்து சென்று வழிபட்டு நம் வினைகளை யாராலும் இவனுக்கு வினை இல்லை என்று சொல்லும் நம்மால திருவருள் கூட்டு வைக்க எல்லாம் அல்ல என் தந்தை மேற்குமையா சொகநாத பெருமானை வணங்கி அங்கிருந்து அப்படியே ஒரு அற்புதமான திருக்கோயில். இங்கே நிறைய ஒரு சிறப்புடைய திருக்கோயில் இது. இங்க இருக்கிற விநாயக பெருமானுக்கு பொய்யா விநாயகர்னு எதையும் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டான், கேட்டா எல்லாம் உண்மையா கொடுத்துருவான். அப்படிப்பட்ட பெயருடைய விநாயகர் அங்கே இருக்கிறார். அந்த திருத்தலத்தின் பெயர் திருமாகரல். தொண்டை நாட்டில் இருக்கின்ற 7வது பாடல் பெற்ற திருத்தலம். காஞ்சிபுரத்திலிருந்து இந்த ஊருக்கு நிறைய பேருந்துகள் இருக்கின்றன. காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் செல்லும் பேருந்திலே ஓரிருக்கை என்று வழியாக செல்லும் பேருந்து. திரும்ப 2 வழித்தடங்கள் இருக்கும் போல. ஏன்னா அப்பொழுதெல்லாம் இருந்ததே ஒரு 2 பஸ் தான், நிறைய பேருந்தெல்லாம் கிடையாது. இப்ப நிறைய டவுன் பஸ் எல்லாம் போட்டுக்கலாம், குறைந்த தூரம். காஞ்சிபுரம் டு உத்திரமேரூர் வழியிலே ஓரிக்கை என்ற இடம் இருக்கிறது. அந்த பேருந்து பாதையில் உள்ள தலம் இந்த திருமாகரல். காஞ்சிபுரத்திலிருந்து இவ்வழியாக உத்திரமேரூருக்கு பேருந்து செல்கிறது. வழியிலே இந்த திருத்தலம் வரும், திருமாகரல் வரும். செய்யாற்றின் கரையில் உள்ள ஊர். சாலை ஓரத்திலே நீங்க பஸ் விட்டு இறங்கினா கோயிலுக்குள்ள போயிடலாம், அவ்வளவு நல்ல நிலையில இருக்கு. நாம் தரிசிக்கும் பெரிய ஆலயங்களோடு ஒப்பிடும்போது சிறிய அழகான கோயில். நாங்கள் அன்று சென்ற பொழுதே மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு அன்பர்களால் சேவை செய்யப்பட்டு வந்தோம். இது இந்திரன் வழிபட்ட தலம். ராஜேந்திர சோழனுக்கு இறைவன் பொன் உடும்பாக அந்த பொன் உடும்பை ராஜேந்திர சோழன் துரத்த புற்றில் ஓடி ஒளிந்து அவன் அந்த புற்றை சிதைத்த பொழுது சிவலிங்கமாக வெளிப்பட்ட திருத்தலம் இந்த திருமாகரல். இங்கிருக்கும் சிவலிங்க திருமேனியை உற்று பார்த்தீங்கன்றால் உடும்பு போல சிறுத்து போயிருக்கும். உடும்பு பார்த்தீங்களா எப்படி இருக்கும்னா அப்படியே சின்னதா ஒரு மாதிரி இருக்கும், சிறுத்து போய். ஆனா வலிமையுடையது.
இங்க இருக்கிற இறைவன் சுயம்பு மூர்த்தி. அவருடைய ஆவுடையார் பிற்காலத்திலே ராசேந்திர சோழனால் அமைக்கப்பட்டது. இறைவனுடைய திருப்பெயர் திருமாகரல் ஈஸ்வரர். இறைவிக்கு என்றும் போல நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்கள் திருப்பணி செய்த இடங்கள் எல்லாம் இறைவனுக்கு அவர்கள் இடும் பெயர் 2 பேரா விடுவாங்க. திரிபுவன நாயகி, கோணநாயகி. வேற எதுவும் வேற எந்த பேரும் இல்லை. பெரிய பெரிய நாயகி, இந்த 3 பேர் தான் இருக்கும். இங்க இருக்கும் இறைவிக்கு திரிபுவன நாயகி, புவன நாயகி என்று பெயர்கள் உள்ளன. இறைவனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்று பார்த்தால் அடைக்கலம் காத்தநாதர், மகம் வாழ்வித்தவர், உடும்பீசர், பாரத்தழும்பர். அவருடைய திருமேனியில ராஜேந்திரன் எய்த அம்பின் தழும்பு இருப்பதா அவருக்கு அந்த அம்பினால் பட்ட தழும்புடையவர் என்று ஒரு பெயர் உண்டு. புற்றில் அவர் வெளிப்பட்டதால் புற்றிடம் கொண்டார். நிலையிட்ட நாதர், மங்களம் காத்தவர், பரிந்து காத்தவர், அகஸ்தீசர் என்று பல பெயர்கள் பெருமான் இருக்கிறது. மாகரம் என்றால் உடும்பு. உடும்பு வடிவிலே இறைவன் காட்சி தந்ததால், பொன் உடும்பு வடிவிலே காட்சி தந்ததால் மாகரலீஸ்வரர் என்ற பெயரே மக்கள் வழக்கில் இன்றும் உள்ளது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், தலமரம் எலுமிச்சை. மாகரன், மலையன் என்னும் இரு அசுரர்கள் இத்தலத்தை ஆதியிலே வழிபட்டார்கள். இத்தலத்திற்குரிய விநாயகருக்கு பொய்யா விநாயகர் என்றும், அவர் மிகப்பெரிய சத்தியம் வழி நிற்பவர்களுக்கு உறுதுணையானவர் என்றும் ஊர் மக்கள் கூறினார்கள். இந்த விநாயகர் ஊருக்கு அப்பால் செய்யாற்றின் கரையில் உள்ள மண்டபத்தில் இருக்கின்றார். இத்திருத்தலத்திலே திங்கட்கிழமை தரிசிப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் நம்முடைய கரு உற்பத்தி மையங்களுக்கெல்லாம் சென்று அசிங்கப்படாமல், ஏனெனில் இன்னைக்கு அது ஒரு பெரிய லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. யார் குழந்தை நம்ம வயிற்றுல தெரியாது. என் நண்பர்கள் நிறைய பேர் இந்த குழந்தை பேர் மருத்துவம் பார்ப்பவர்கள், அந்த கருத்தரிப்பு மையம் நடத்துவர்கள் நம் அடியார்கள் சிலர் இருக்கிறார். அவர்களெல்லாம் சொல்லும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கே அந்த புண்ணியம் இருந்தால் அவர்களுக்கே உருவாகி இருக்கும். சும்மா அப்படியே அவங்க குழந்தைன்னு நம்புறாங்க, அவ்வளவுதான். குழந்தைக்கு ஒரு வாலிப வயது வரும்போது அது யார் குழந்தைன்னு தெரியும். அவங்க குழந்தை இல்லைன்னு அவங்க காலம் பூரா வேதனைப்படுவாங்க. அப்படி ஒரு இழிநிலை இன்றைய சமுதாயத்திலே, ஒழுக்க குறைவான வாழ்க்கை, திருமணமான நிறைய இன்றைய இளம் பெண்கள் 5 வருஷம் ஜாலியா வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் பிள்ளை பெற்றுக்கிறோம் அப்படின்னு கருவை கலைக்கிறது, மாத்திரை சாப்பிடுங்க, உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தளத்தின் பெருமை நான் சொல்லவில்லை. உண்மையான நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மகப்பேறு வேண்டுவோர் இந்த ஆலயத்திற்கு சென்று அங்க பிரதர்சனம் செய்யும் வழக்கம் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் தரிசித்த காலத்தில் கூட இருந்திருக்கிறது. இத்தலம் மக்கட்பேறு அருளும் தலமாக ஊர் பெரியவர்கள் பலரும் எங்களிடம் கூறினார்கள். அவ்வளவு சிறப்புடையது. ஏனெனில் வாழ்க்கை என்பது வாழ என்ன, இளமை என்பது எப்பொழுது நோய் எப்ப சுகரு அது இதெல்லாம் வராதெல்லாம் வயிற்று புண்ணு நாசமா போய் இந்த உடம்பு எதுக்கு ஆகாம போகும்னு யாருக்கும் தெரியாது. இறைவன் நல்வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அதை முறையாக நம் பெரியோர்கள் வாழ்ந்தார் போல வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தும் நமக்கு மக்கட்பேறு இல்லை எனில் இந்த திருமாகரல் சென்று திங்கட்கிழமையிலே இறைவனை தரிசனம் செய்து இங்கு அங்க பிரதட்சணம் செய்தால் கண்டிப்பாக மக்கட்பேறு நிகழும். இதற்கு சான்றாக அந்த ஊரில் இருந்த சில பெரியவர்கள் அவர்கள் பையனை பேரனை எல்லாம் காட்டினார்கள். ஞானசம்பந்தருடைய பாடல் பெற்ற திருத்தலம். இந்த பதிகத்திற்கே வினை நீக்கும் பதிகம்னு பேர். எவ்வளவோ பதிகங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த
பதிகத்திற்கு வினை நீக்கும் பதிகம் என்று பெரியவர்கள் எழுதியிருக்கிறார். இத்தலம் செவிவழி செய்தியாக பார்த்தால் ராஜேந்திர சோழ மன்னனுக்கு நாள்தோறும் இந்த கோயிலில் இருந்த பலாமரத்திலிருந்து பலாப்பழம் என்றும் தினந்தோறும் அனுப்பப்பட்டு கொண்டு இருந்தது. அது வழியிலே தில்லை நடராஜ பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்பட்டு பின்பு ராஜேந்திர சோழனுக்கு பிரசாதமாக தரப்பட்டு வந்தது. காலப்போக்கில் கோயிலில் பணி செய்தோர் அந்த பலாமரத்தை தீயிட்டு அழித்து விட்டனர். பலாப்பழம் வராதது கண்டு அறிந்த மன்னன் ஆளனுக்கு ஏன் நமக்கு இந்த பலாப்பழம் வரவில்லை என்று விசாரித்தார். ஆனால் அந்த வந்து லோகநாதனை ஐயா கண்டினியூ பண்ணுங்க, மியூட் போட்டாச்சு. பலாப்பழம் தனக்கு வராது அறிந்த ராஜேந்திர சோழன் ஆள் அனுப்பி என்ன நடந்தது என்று அறிந்தார். அந்த ஊழியர்களை தண்டிக்க எண்ணினார் ராஜேந்திர சோழன். ஆனால் கோயில் பணியாளரை தண்டித்தால் இறைவன் நம்மை தண்டிப்பார் என்பதை உணர்ந்த அவர் இன்றும் நாம் எந்த கோயில் பணியாளர்களையும் தேவையில்லாமல் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அந்த கோயில் பணியாற்றுவதால் அவர் இறைவனுடைய தொண்டர்கள். இதை எண்ணிய ராஜேந்திர சோழன் அவர்கள் அனைவரையும் இரவோடு இரவாக ஊரை விட்டு அழைத்து சென்று மறுநாள் பொழுது விடியும் இடத்தில் விட்டுவிடுங்கள் என்று உத்தரவிடுகிறார். அவ்வாறே அந்த பலாமரத்தை எரித்த மக்கள் அனைவரும் அழைத்து செல்லப்பட்டு விடப்பட்ட ஊர். இந்த ஊர் திருத்தணிக்கும் திருவள்ளூருக்கும் இடையிலே விடிமாகரல் என்ற பெயரிலே இருக்கிறது. கோயிலுக்கு செல்லும் நம்மை புதிதாக கட்டப்பட்டுள்ள 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருந்து நம்மை வரவேற்கிறது. அங்கிருந்து உள்ளே புகுந்தால் விசாலமான இடம். கோயில் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. ரோஜஸ்தம்பம், அதன் முன்னால் உயர்ந்த பலிபீடம், பலிபீடத்தின் முன் விநாயகர் காட்சி தருகிறார். வேறு எந்த தளத்திலும் இல்லாத சிறப்பாக கொடிமரத்திலே பலிபீடத்திற்கு முன்பாக இந்த கொடிமரத்து விநாயகர் என்ற பெயரிலேயே இவர் அங்கே இருக்கிறார். இது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. இடப்பக்கத்திலே திருக்குளம், சாமி எழுந்தருளும் 4 கால் மண்டபம் உள்ளது. வெளிப்புறம் பிரகாசமாக அழகாக இருக்கிறது. வளமாக வந்து படிக்கட்டுக்களை ஏறி விநாயகரையும் அருவரும் சுப்பிரமணியரையும் வணங்கி அப்படியே துவாரபாலர்களை கடந்து உட்புகுந்தால் நேரே மூலவர் காட்சி செய்வார். வளமாக வரத் தொடங்கும் பொழுது இடப்பால் உள்ள ஆறுமுக பெருமானி மயிலேறிய மாணிக்கம் என்று அங்கு அவருக்கு பெயர். மயிலேறிய மாணிக்கத்தை தரிசித்து பக்கத்தில் 4 வரும் மக்கள் நாங்கள் சென்ற பொழுது புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களை வணங்கினோம். அப்படியே வலம் வரும் பொழுது 1985 மார்ச்சில் இந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதாக பெரியவர்கள் கூறினார்கள். அப்படியே கோஷ்டமூர்த்தங்களை விநாயகர், சிறிய தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு துர்கை முதலிய திருமேனிகளை தரிசித்தவாறு வலம் வரலாம். இடப்பால் வரிசையாக 63 திருமேனிகள் விநாயகர் சன்னதி உள்ளது. சுப்பிரமணிய சன்னதிகள், தலமரமாகி எலுமிச்சை. நாங்கள் சென்ற பொழுது அப்படியே காய்த்து தொங்கியது. அவ்வளவு சிறப்பா சிலு என்று அப்படியே அந்த தலவிருட்சத்திற்கு அருகில் இருந்த கிணத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து ஊற்றி வழிபட்டு
தல யாத்திரை சென்றால் தலைமரத்திற்கு முடிஞ்சவரை கொஞ்சம் ஒரு தண்ணியாவது ஊத்துங்க. நிறைய இடத்துல காஞ்சி போய் தான் கிடக்கும் மரங்கள், தண்ணீர் இல்லாம பரிதாபமா இருக்கும். அப்படியே ஆலய விமானம் இது கஜ பிரதிஷ்ட அமைப்புடையது. என்ன யானைகள் தாங்கிய வண்ணம் அமைப்புடையது. நடராஜர் சந்நிதி தரிசித்து எதிர்ப்புறம் திரும்பினால் நவகிரக சந்நிதி. இங்கே ஒரு விசித்திரமான மயிலேறிய முருகனை பார்த்திருப்பீர்கள். ஆனால் யானை மீது, அதாவது இந்திரன் தன் மகள் தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்து விநாயகர் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய வாகனத்தையும் அளித்ததாக வரலாறு. ஆக யானை மீது அமர்ந்து முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்யும் அற்புத அபூர்வமான திருமேனி இங்கே இருக்கிறது. அதை கடந்து பள்ளியறை அருகே சென்று வணங்கி பைரவரை வணங்கி அம்பாளை வளமாக வந்து படியேறி சென்றால் மூலவரை மீண்டும் தரிசிக்கலாம். சதுரபீடம், உடும்பு வாழ் போல் சிறுத்த வடிவில் சிவலிங்கம் இருக்கிறது. ஏன்னா அந்த புற்றுக்குள் உடும்பு நுழைந்ததாகவும் வாழ்வாகவும் தெரிந்ததாகவும் பெரியவர்கள் உடன் வந்தவர்கள் கூறினார்கள். உச்ச திருமேனிகள் சிறப்பாக பாதுகாப்பு அறையிலே இருக்கின்றன. அம்பாள் சந்ததி சென்றால் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்து கட்டளை சிவ சிவ ஒளி மண்டபம் என்று ஒரு மண்டபம் அமைத்து தந்திருக்கிறார்கள். திருமுறை பாராயண கட்டளை என்று ஒரு கட்டளை தினம்தோறும் காலை மாலை இந்த ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டு இருந்தது. இன்று நடக்கிறதா என்று தெரியவில்லை. காசி மடத்தின் சார்பாக காலையும் மாலையும் திருமுறை வகுப்பு அங்கே நடைபெற்றிருக்கு. திருமுறை பாராயணம் நடைபெற்றிருக்கிறதற்கான சான்று அங்கே இருக்கிற அந்த மண்டபத்திற்கு பேரே சிவசிவ ஒளி மண்டபம் என்று பெயர். அங்கே சலவைக்கல்லிலே திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்தினரால் அந்த மண்டபத்தின் அமைப்பை பற்றி அமைத்தவர் பற்றி செய்தி பொறித்து பதிக்கப்பட்டுள்ளது. வெளிப்பிரகாரத்திலே திருமண மண்டபம், வாகன மண்டபம், யாகசாலைகள் உள்ளன. ஆண்டுதோறும் மாசி மகத்தில் 10 நாட்களுக்கு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இவ்வாலயத்தின் பரம்பரை அறங்காவலராக இருந்து வந்தவர் வேலூர் பேங்கர் அவர் வங்கி நடத்தி வருபவர் MD நடராச முதலியார் அவர்களின் பொறுப்பில் ஆலயம் மிக சிறப்பாக நன்றாக பராமரித்து வருகிறார்கள். சேலம் சுப்பராய பிள்ளை என்பவர் தம் உடம்பில் இடுப்பின் கீழ் செயலற்று போக எந்த ஒரு மருத்துவம் செய்தும் பயனின்றி போக திருமயிரிழையில் கயிறு சாட்டி பார்த்து இத்தல பதிகம் வர இங்கே வந்து தங்கி நாள்தோறும் தீர்த்தமாடி, மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பது போல தீர்த்தமாடி இறைவனை வழிபட்டு தலப்பதிகத்தை பாராயணம் செய்து சில காலம் வாழ்ந்து வந்தார். இந்த மாகரில் பெருமானின் பேரொரு கருணையினால் அவர் இடுப்புக்கு கீழ் செயலற்று இருந்த பகுதி குணமடைந்து அவர் பூரணமாக நலம் பெற்று சேலம் திரும்பினார். இந்நிகழ்ச்சி 1980 நடைபெற்றது. இது எல்லோரும் அங்கிருக்கும் எல்லோரும் மற்றும் சேலத்தில் இருக்கும் நிறைய சமய அன்பர்கள் அறிவார்கள். 1971 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு கல்வெட்டிலே தலம் சயங்கொண்டம் சோழ மண்டலத்து பொற்கோட்டத்து மாகரல் நாட்டு மாகரல் என்று குறிக்கப்படுகிறது. குலோத்துங்க சோழன், சுந்தரபாண்டியன், விசேகண்ட கோபால தேவர் காலத்திய கல்வெட்டுக்கள் உள்ளன. அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே கல்வெட்டுக்களிலே இந்த கோயிலுக்கு ஏராளமான மானிய நிலங்களை மன்னர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது வழக்கம் போல உழுபவனுக்கு நிலங்கள் சென்றும் திட்டத்தில் கலைஞர் கருணாநிதியுடைய ஆசியோடு யார் யார் தின்று கொண்டு வாரிசற்று போய் கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. ஏனெனில் சிவன் சொத்துக்குள்ள நாசம். ஏனெனில் ஆலய சொத்துக்களிலே அந்த தான் தேவதானம் செய்யும் பொழுது இன்றும் கூட, ஏனெனில் எங்கள் பெரியோர்கள் கஞ்சமலை சித்தர் கோயில்ல மாலை கட்டி பூசாரி எல்லோருக்கும் மானியம் கொடுத்த பொழுது இந்த ஆலயத்திற்கு மானியமாக வழங்கப்பட்ட நிலத்தை எவனொருவன் தனது உரிமையாக்கிக் கொள்கிறானோ
அவனுடைய குடும்பம் சன்னதியற்று அழிய கடவுதுன்னு சாபம் கொடுத்துதான் எழுதுறாங்க. சாமி எல்லாம் கேட்கறது. இந்த கோயில் நல்லா இருக்கணும் கொடுத்துடைய மனது நொந்து போய் அவன் இந்த அதே போல இன்னொரு கல்வெட்டு பார்க்கிறேன் செப்பேடு. அதில் இந்த எங்க பெரியவங்க கட்டின கோயில் தான் செண்பகமாதேவிங்கிற இடத்துல இருக்கு. அந்த கல்வெட்டுல இந்த ஆலயம் தலை தோங்க சிறு பிள்ளையேனும் பிடுங்கி எவனொருவன் திருப்பணி செய்கிறானோ அவனுடைய திருவடிகள் எம் தலைமையிலமே. இவ்வாலயம் சிதையவும் இவ்வாலயத்தின் வளர்ச்சிக்கு பயன்படும் தானங்களை எவனொருவன் கையாடல் செய்கிறானோ அவனுடைய குடும்பம் 7 தலைமுறைக்கும் தரித்திரராக வாழ்ந்து சன்னதியற்று அழிய கடவுள்னு எழுதி வச்சிருக்காங்க. மிரண்டு போயிட்டோம். இந்த தேவதான நிலங்களை எடுத்து சாப்பிடுறது ஏதோ பெருசா ஜாலியா கோயில் சாமி கேட்கவா போகுதுங்க. சாமி எல்லாம் கேட்காது. இந்த கோயிலால கொடுத்த அந்த அடியார் பெருமக்கள் அந்த அன்பர்களுடைய மனது அந்த சாபம் ஆக ஆலயத்தில் திருநீர் எடுத்துட்டு வந்தா குலநாசம் அப்படி எல்லாம் கிடையாது. திருநீர் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். கோயில் சொத்தை தான் திங்க கூடாது. எனவே இது இங்க இந்த ஆலயம் காஞ்சிபுரம் மடம் எடுத்து திருப்பணி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று பெரும்பாலும் பாதி கோயில் இருக்காது. திருப்பழந்தங்கேஸ் தான். அதனால இந்த கோயில் நிலத்தை கையாடல் செய்பவர்கள் நான் அரசாங்கம் கொடுத்தது அப்படிங்கிறவங்க எல்லாம் எங்கேயாவது அப்புறம் அப்படித்தான் என்ன பண்றது, அது கிடக்குது. இங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பதிகம் வினை நீக்கு பதிகம் என்று நாம் பாடி கேட்டோம் அல்லவா. இங்கே வினைனா நல்வினை தீவினைன்னு இருக்கு. இதுல எந்த வினை தீர்க்கும்னு இருக்குல்ல. ஞானசம்பந்த தெளிவா பேசுவார். வீங்கு விடை களநிமிகி கடைசியர்கள் பாடல் விடையாடல் அறம் மங்களோடு நீள்குழிகள் மாடமழி நீடு பொழில் மாகரல் உண்டார் பொங்கு விதி கொன்றையோடு கங்கை வள பின்தடலின் செஞ்சடையினான் செங்கன் விடை அண்ணலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே. நீ என்ன தீவினை செய்தாலும் செய்தா கூட அந்த ஆளுடைய திருவடியை சரணடை தீவினை தீரும் பாடிட்டு ஈற்றுப்பதிகத்திலே ஒரு சிறப்பாக போடுவார். தடைகள் நெடு மாடம் மிக ஓங்கு கமல் வீதிமணி காழியவர்கோன் அடையும் வகையார் பரவி அரணே அடிகூடும் சம்பந்தன் முறையாள் மடைகள் புனலோடு வயல் கூடு பொழில் மாகரல் உளான் அடியையே உடைய தமிழ் 10 உணர்வார். அவர்கள் தொல்வினைகள் ஒழுகும் உடனே. இந்த 10 பாடலை ஒழுங்கா படிச்சு உணர்ந்துக்கடா, உன்னுடைய தொல்வினை ஒண்ணுமே மிச்சம் இருக்காது, காணாத போயிடும்பார். அற்புதமான பாடல் இல்ல. இதை விட கேரண்டி நம் வினை தீர இந்த பதிகம் இந்த பாடல் 10 உணர்ந்தனா போதுண்டா அப்படிங்கிறார். உடைய தமிழ் 10 உணர்வார். அவர்கள் தொல்வினைகள் ஒழுகும் உடனே காணாம போடுவாங்களாம். அது பிறகு அதை கண்டுபிடிக்கவே முடியாது. பற்றவே பற்றாது என்று ஞானசம்பந்த பிள்ளை பேசுகிறது. இந்த பொய்யா விநாயக துதி என்று தனிப்பாடல் ஒன்று உண்டு. வெய்யா கதிரவன் முன் இருள் போல வினையகற்றும் கையானே யான் தொல முன்னின்று காத்து அருள் கற்பகமே செய்யாற்றின் வடபால் இருக்கின்ற செங்கன்மாள் மருகா பொய்யா விநாயகனே திரு மாகரல் புண்ணியனே என்பது அந்த பாடல். இந்த பாடலும் கூட இருள் போன்ற வினையை எப்படி கதிரவன் வரும்பொழுது இருள் விலகுறதோ அது போல இந்த விநாயகரை தொழுதாலே வினை நீங்கிவிடும் அப்படி பாடுறாங்க. நம்முடைய அருட்பார வள்ளல் நம்முடைய வள்ளல் பெருமான் தோயும் மனையோர் கரவில்லாத்து இந்த பாடல் நான் எழுதி பொழுது அந்த கையெழுத்து ஏதோ கிரிப்பு வச்சுன்னு நினைக்கிறேன். அதை மறுபடியும் பார்த்து நாளைய பதிவிலே சிந்திப்போம். ஏனெனில் இங்கே ஞானசம்பந்தர் சொன்னது கூட கடைகள் நெடுமாட மிக ஒங்கு கமல் வீதிமணி காடியவர் கோன் அடையும் வகையார் பரவி அரணை அடி கூடும் ஞான சம்பந்தன் முறையான் மடைகள் புனலோடு வயல்கூடு பொழில் மாகரல் உளான் அடியையே உடைய தமிழ் 10 உணர்வார் தொல்வினைகள் ஒழுகும் உடனே.
அட அதுதான் வேண்டாம்ப்பா, அங்க போய் பத்தினி உணர வேண்டாம், தீவினை தீர்ந்தா நல்வினை இருந்தா போதும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்? அவருடைய திருவடியை சென்று வழிபட்டால் போதும். விங்கி பிழை கழனி மிகு கடைசியவர்கள் பாடல் விடையாடல் அறமும் மல்களோடு நீழ்கொழிகள் மாடமொழி நீடுகொழில் மாகரல் உளான் கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வள திங்களணி செஞ்சடையினான் செங்கன் விடை அண்ணலடி சேர்பவர்கள் ஈவினைகள் தீரும் உடனே என்று ஞானசம்பந்த பிள்ளை கூறிய பிறகு மற்றது நாம் ஏன் சிந்திக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் நினைத்தது என்னவோ, நம்முடைய வள்ளல் பெருமானுடைய அந்த அடிகளை இந்த எழுத்து சரியா தெரியல, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நாளை திருவள்ளால் சிந்திப்போம். எல்லோருக்கும் எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மீனாசொக்கநாதன் ஏதோ கருணையினால் இன்றைய நம் தலையாத்திரையிலே 2 திருத்தலங்கள் பார்த்தோம். குரங்கணி முட்டும் திரு மாகரல் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திற்கு வினை நீக்கும் என்று பெயர். ஆக என் வினை தீரல யாராவது கத்திட்டு இருந்தா இந்த பாடலை படிங்க, தேர்ந்து விடும் மாகரோடா. அதே போல மாகரல், அதே போல இங்கே குரங்கணில் முற்றத்திலும் அதே வினை காண்டு அவங்களுக்கு வினையே இருக்காது, கண்ணில் கூட அந்த வினையை பார்க்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு பதியமும் நாம் ஏதோ ஒரு கருமுதல் திருவடியோ தேவார திரட்டையோ திருமுறைய தாயை வைத்து படிப்பதை விட ஞான சம்பந்த பெருமானின் முதல் திருமுறை என்று ஒவ்வொரு பதிகமாக தினம் ஒரு 4 பாடல், ஒரு 10-11 பாடல் மட்டும் படித்து அந்த ஈற்று பதிகத்தின் பொருள் என்ன என்று தெளிந்து படித்தால் திருவருளால் எல்லோரும் உய்வடையலாம். திருவருள் உண்டாகட்டும். நமச்சிவாய் வாழ்க. எல்லா இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய் நமச்சிவாய் வாழ்க.